ஏய் 12 மணி ஆகிருச்சி, கண்ணு ரெண்டும் முழிச்சிடுச்சு, 10 கிலோ கேட்க வெட்ட பிள்ளைங்க எல்லாம் கூட்டிருச்சு, சட்டிம்பல்ல வரல விட்டு தவசல் வாழ வெட்டிக்க விட்டு கண்ணா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டு வானத்தில் சொல்லி சொல்லிக்க சென்னை சிட்டி கலகலக்க கஷ்டம் வந்தா ஊரந்தல ஹாப்பி நியூ இயர் கத்தி சொல்ல. ஏய் பூமாரி 12 மணி ஆயிடுச்சு, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஜோனி. சின்ன பொண்ணு உனக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பூமாரி. வா நீ வந்து எங்க கூட டான்ஸ் ஆடு. வேண்டாம் வேண்டாம், நீங்களே ஆடுங்க. நீங்க ஆடுறதுதான் சூப்பரா இருக்கு. நாங்க ஆடியன்ஸாவே இருக்கோம். சின்ன பொண்ணு அவளை விட்டது இல்ல. அவ என்னைக்கு நம்ம கூட ஆட வந்தா நம்மளே மாதிரி அவளை என்ஜாய் பண்ண தெரியாத ஒருத்தி. அவட்ட போய் கூட்டிட்டு அடக்கிய. அட ஆமா, அதுவும் சரிதான். பூமாரி என்னைக்கு நம்ம கூட ஆட வந்தா என்ன? வா நம்ம ஆடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர். வேகமாக நடக்கணுங்க, வேர்வை சிந்தி உழைக்கணுங்க, சந்தோஷமா ஆடுனுங்க, சோகமா இருக்க ஓடணுங்க, பழசையெல்லாம் மறந்துடுங்க, புதுசை நினைச்சு கொண்டாடுங்க. அட வெட்டுங்கடா கேக்கு, அது ஹாப்பி நியூ இயர் சாங்கு. சின்ன பாட்டி வச்சு கொண்டாடுது, ஊரை சுத்துங்க அங்கு. அந்த பீச்சு பக்கம் கூடுதுங்க கூட்டம், புது வருஷத்துக்கு போடுதுங்க ஆட்டம். எப்படியோ சரணுக்கு நியூ இயர் விஷஸ் போட்டாச்சு. ஒரு காலும் பண்ணிடுவோம். ஏய் சந்தியா எங்கடி போற? ஹாப்பி நியூ இயர் டி. ஹாப்பி நியூ இயர் பூமாரி. நான் தான் வந்துடுறேன். சரி. ஏப்பா நீங்களாம் டயர்டே ஆக மாட்டீங்களா? நைட்டு 10 மணில இருந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. மணி 12 ஆகுது. ஏனுமேலாவது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இன்னுமே தான் ஆட்டமே ஆரம்பம். சதீஷ் அங்க பாய்ஸ் அவ்வளோ எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்களாம். அங்க போய் இதே ஆட்டத்தை போட போறோம். எங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். அதுக்கு பயந்து தான் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன். நைஸா அவளுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிரலாம்னு இருக்கேன் நானே. ஐயோ நான் வர முடியாத சோனி. ஏன் பச்சின பொண்ணு? எங்க அம்மைய பாரு, அந்த கும்பல்ல காதை மட்டும்தான் அங்க வச்சிருக்கா. கண்ணு கிண்ணெல்லாம் இங்கே தான் இருக்கு. அவ வழக்கண்ணைய கண்ணுல ஊத்தி என்னைய பாத்துக்கிட்டு இருக்கா. எந்தாலையும் ஓடிடுவாளோன்னு. அதான் நம்மளை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. எதை வாங்க இதுல வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, கதை பேசுவோம். சந்தியாவும் போன் எடுத்துக்கிட்டு நான் அந்த சந்துக்குள்ள போயிட்டா ஏதோ போன் வருதுன்னு. நீங்கள் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கிய ரெஸ்டே இல்லாம. எனக்கு போர் அடிக்குது. ஏப்ப நீ வந்து எங்க கூட ஆடா. ஆமா அந்த சந்தியா போன் எடுத்துக்கிட்டா போனா. ஆமா இப்பதான் போனா. இந்த சந்தியா எப்ப மாட்டிக்கிட்டு சாவ போறான்னு தெரியல. சரணுக்கு போன் பேச பெருப்பலா இருக்கும். போன் பேசுறவங்க இருந்தே பேச வேண்டியதானே. அவன் எப்படியும் அவங்கிட்ட தான் கடலை போடுவான்னு தெரியும். தெரிஞ்ச என்னத்துக்கு அவ போனா. சரி விடு, பேசிட்டு வரட்டும். இந்த இருட்டுக்குள்ள எங்க போய் நின்று போன் பேசியான்னு தெரியல. ஏதாவது சேராகிறா கொடுத்துக்கிட்டு ஏதாவது கடிச்சிட்டுனா என்ன ஆகுறது? சரியான பைத்தியம். எங்க இருக்கா? இந்த அந்த பக்கம் தான் போனா. வாங்க போது அவளை போய் பிடிச்சு இழுத்துட்டு வருவோம். இல்லாட்டினா இவ சரிப்பட்டு வர மாட்டா. நம்மள நிம்மதியா என்ஜாய் பண்ண முடியாதா? அம்மாவை தனியா இடந்து கடலை போடுறத பார்த்தானா என்ன அங்க உங்களுக்கு இப்ப போன வேண்டியிருக்கு நடராத்திரின்னு சொல்லி சத்தம் போடுவா. என்னையும் சேர்த்து ஒரு ஹாப்பி நியூ இயர்னு ஒரு ஸ்டேட்டஸை வச்சு விட்டோமா, அதோட போன தூரம் வச்சுட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடணும். சும்மா போன வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு இருக்க கூடாது. சரி சரி சோனி டென்ஷன் ஆகாத. எல்லாரும் உன்னை மாதிரி இருப்பாவளா? இந்த 2025ல முத பிரச்சனையே எனக்கு இந்த சந்தியா தான். இன்னும் என்னென்ன இலவ கூட்ட போறாளோ தெரியல இன்னும் எங்க வீட்டுல. இப்ப சொன்னி இது வாஸ்தவமான விஷயம். இங்க வீட்டுல இருக்க நிலவரம் தெரியாம இவன் இந்த ரணகளத்திலையும் இவளுக்கு ஒரு கிளுகிழுப்பு வேண்டி இருக்கு. எங்க அவளை போய் தேடி கண்டுபிடிக்கணும். வாங்களா போவோம். ஐயோ எல்லாம் கும்பலா உட்கார்ந்து இருக்குதுல. இதுவ கண்ணுல பெஸ்ட் மாட்டாம அவளை கண்டுபிடிக்கணும். ஓ அப்படியா பெரிய பொண்ணு? சரி சரி. அப்போ என்னாச்சுனாலும் முடி. என்ன சொல்ற பெரிய பொண்ணு? வாராளாமா இல்லையாம்மா? இங்க அவளுக்கு கேக்குக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வெட்டதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லுங்க. அப்பனா அவ மதில் மேல யாரி வீசினாலும் வந்து சேருவா. சரி பெரிய பொண்ணு. வைக்க சீக்கிரம் வர பாருன்னு. என்னாச்சு? ஐயா மாமியார் விட மாட்டேங்குதாமோ? ஆமாக்கா, அவ்வளோரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு 10 மணிக்கெல்லாம் படுத்தாச்சான். வெளியே போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஐயா வீட்டுக்காரர் படி எதுவுமே என்னத்துக்கு வெளியேன்ட்டாரு போல இருக்கு. அப்பையும் அவர் தூங்கினதான் நைஸா எந்திரிச்சு வெளியே வந்தாலாம். அவங்க மாமியார் பார்த்துட்டு போல இருக்கு. என்னத்துக்கு இந்த நேரத்துக்கு வெளியே போறா? பச்சை பிள்ளை இருக்க வீட்டுல நைட்டு 12 மணிக்கு வெளியே சோவாரிட்டு நீ நடராத்திரி மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவ, பேயெல்லாம் இழுத்துக்கிட்டு வருவியலா, போய் தூங்குன்னு சொல்லி சத்தம் போட்டுருச்சான். அதனால மறுபடியும் என்ன பண்ணேன்னு தெரியாம போய் படுத்துக்கிடுச்சான். இப்ப நைஸா வந்து பாத்ரூம்ல தான் இருந்து போன பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா. நான் தான் சொன்னோம்ல, ஐயன் மாமியார் இப்ப கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆகி போச்சு. அன்னைக்கு கூட சொன்னேன்ல லட்சுமி, எங்க வீட்டுக்கார பார்த்து அவ்வளவு புலம்பிச்சு கொஞ்சம் உங்க தங்கச்சிக்கு புத்திமை சொல்லுங்கன்னு அவர்கிட்டையும் சொல்லிச்சு என்கிட்டையும் சொல்லிச்சுன்னு சொன்னோம்ல. அதுல இருந்து கொஞ்சம் வீட்டுக்காரமே கொஞ்சம் அவட்ட கடுகடுன்னு நிற்காரு போல இருக்கு. ஐயோ அப்படியா? ஆமா, இவாதான் நம்ம கிட்ட சொன்ன நம்ம வருத்தப்படுவோம், இல்ல வராண்டான்னு சொல்லிடுவோன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நம்ம கிட்ட ஏமாத்திக்கிட்டு தெரியா. எப்ப எங்க மாமியாரு என் வீட்டுக்காரு பரவாயில்லப்பா. அதுக்கு என்னமோ என் வீட்டுக்காரு வீட்டுல நான் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னனையும் போய் ஒளிஞ்சு தொலையட்டோன்னு. அதனால நான் ஜாலியா வந்துருவேன். ஏலா நீ அவனும் ஒன்னாளா?
என்ன லட்சு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? இல்லலா, அவ கொஞ்சம் மாமியாளுக்கு பயப்படுவா, இருந்தாலும் கொஞ்சம் பயந்து அதை இதை வேலையை செய்வா. நீ அப்படி இல்லல்ல, அவ மாமியால எதிர்த்து பேசிட்டு ஓடி இருந்துருவல்ல, அதுக்கு சொன்னேன். அதனாலதான் உன் வீட்டுல உன்னை யாரும் கண்டுக்கிட முடியாவளா இருக்கும், நீ எய்த்து பேசுவேன்னு. ஏக்கோ அழுத பிள்ளைக்கு தாங்கோ பால் கிடைக்கும், அதே மாதிரி நம்மளும் ஏத்தி டக்கு டக்குன்னு கேட்டுருந்தோம். கேட்டாதான் அவளுக்கு சூர்னு உரைக்கும். நம்ம பேச பயந்துகிட்டே இருந்தோன்னு வைங்க, நம்மளை யாரு மீச்சிட்டு சாணிங்க பேருவாவ. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நானும் அப்படி பேச தெரியாம தானே இப்படி அடியை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். கத்துக்கிடுங்க. இந்த 2025லயாவது எல்லாரும் என்னை மாதிரி இருக்கணும்னு டப்பு டப்புன்னு மூஞ்ச பார்த்து நேருக்கு நேரம் எதுனாலும் கேட்டு விட்டுருணும். அப்பதான் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும், ஐயோ அவ திருப்பி கேட்டு விடுவாளான்னு. நீங்க உங்களை மாதிரி மங்குனி மாதிரி ஒண்ணுமே கேட்காம இருந்தோன்னு வைங்களா, நல்லா தலையில மிளகா அரைச்சி விட்டு போயிருவாளுவ. நீ எங்கள்வ தலையில மிளகா அரைக்காம இருந்தா சரிதான். அது யாரு குள்ள வாத்தா? ஏது? ஐயோ பத்ராலியக்கா, உங்களை பத்தி எதுவும் நான் சொல்லல. ஏமோ குள்ள வாத்து குவா வாத்துன்னு என்னமோ பாடிட்டு அடப்பா எப்பயும், அந்த பத்தி ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு, அததான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியா லட்சுமி, ஏனா இப்படி பண்றீங்க? எப்பயும் பெரிய பொண்ணுதான் இந்த வேலையை பாப்பா, இன்னைக்கு அவ பங்குக்கு நீ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கியோ? அட குவாச்சுக்கிடாதீங்க லட்சுமி, சும்மா உள்ளாயிக்கு. அதான் அவிய கிட்ட சொல்லல, பெரிய மனுஷனை பார்க்காம மட்டு மரியாதை இல்லாம பேசுவாளுவ. இதுக்குதான் லட்சுமி இவ்வளோ வர்ற இடத்துக்கு எங்கேயுமே நான் வராண்டேன்னு சொல்றது. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நாளைக்கு நம்ம ஒரு வண்டி கிட்டி பிடிச்சி நம்ம கார் வரலையோ இல்லை பஸ்ஸில் கூட போவோம். பஸ்ஸில் ஃப்ரீ தானே, போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இந்த பெரிய பொண்ணு வந்தான்னா அவள் ஏதோ ஒரு இடம் சொன்னா, அந்த பேர் எனக்கும் ஞாபகம் இல்லை. அவள் வருவா, அவகிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அவளை ஆளை காணோம். ஏல அவள் சொன்ன இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கும் ஞாபகம் இல்லக்கா. அதானே, நீ என்னத்த காதுல வாங்குவா, நீ ஒன்னத்தையும் காதுல வாங்கிறாத. நீங்கள் போயிட்டு வாங்க லட்சுமி, நான் வரல. வேணா அவளை சின்ன பொண்ணை வேணா அனுப்பி விடுறேன். அவ வேணா அந்த பிள்ளைகளோட வரதுக்கு ஆசைப்படுவா, வந்துட்டு போட்டோம். நான் எங்கேயும் வரலடே. மாடு கடலாம் கிடக்கு, அதுக்கு தண்ணி வைக்கணும், வைக்கப்படணும். அதான் வேலை நிறைய கிடக்கு பத்துக்க, அதனால எங்கேயும் வர முடியாது பத்துக்க. ஏக்கா அப்படி சொல்லாதீங்க அக்கா. நானே எங்கேயும் போவேனா பாருங்க, இவ்வளோ எங்கன்னா இப்படி பிளான் பண்ணாலும் தான் போனா உண்டு. இல்லாட்டினா நம்ம எங்க போவோம் சொல்லுங்க, ஒரு இடமும் போய்கிடம்தான். லட்சு போய் சொல்லாதீங்க, நீங்க எங்க கூட வரலனாலும் நாளைக்கு தண்டபடி என்ன எங்கேயாவது கூட்டு போவாத. ஏலா நான் அந்த மனசன் கூட போறேன்னு சொன்னேனாலா, அவரு சும்மா நம்ம தங்கச்சி மோளுக்கு நகை எடுத்து சேர்க்கறதுக்கு காசு சேர்த்துட்டேன்னா என்ன பண்றா, எது ரெடி பண்ணாலும் என்ன ஏதுன்னு கேட்க வருவாரு. அவரு எங்க மேல அக்கறையிலே வருவாரு. நீ வேற சும்மா இருல வைத்தறிச்சலாம் கிளப்பாத. சண்டை பண்ணி வந்தானே வீட்டுக்கு சொல்லே இல்ல, நீ என்னத்தை போட்டு சொல்லக்கா அந்த மனுஷனை. லட்சு தண்டபாணி அண்ணன் கையால மீன் கறியிலலாம் சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. சும்மா லட்சு நம்ம கிட்ட கதை விடுது. ஏலா லட்சுமி அப்படியா? ஏக்கா அவ சும்மா பணாத்திட்டு அடக்காக்க. வேற வந்த மனசை ஒரு வயசு சோறுதான்னு கேட்டா வேற நம்ம சோறு கொடுக்காமலாக்கா இருக்க முடியும்னு சொல்லுங்க. பசிக்குதுன்னு வந்து நிற்காரு, அந்தளவு சோறு கடந்ததை போட்டு கொடுத்தேன், அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படியோ தண்டபாணி உன்னை தேடி வந்தாம்ல, இனிமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசினோம்னா வீட்டில் பிடிச்சி போடவனே, அவங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பாத. ஆமா அன்னைக்கு அண்ணனும் பார்த்துட்டு அதை தான் சொன்னாரு, தண்டபணி சடங்குக்கு காசுலாம் கேட்டுட்டு இடந்தான், நீ ஏதாவது ரெடி பண்ணுறதா இருந்தால் முடியலன்னா நீ என்கிட்ட கேளுனாரு. நாங்கள் சீட்டுக்கு சொல்லியிருக்கேன், அது கிடைக்கலன்னா வேணா உங்கள்கிட்ட கேட்குறேன்னு. ஆமாம் என்கிட்டையும் சொன்னார், உனக்கு எங்கேயும் காசு புரட்ட முடியலன்னா அப்போ சொல்லுடே, நான் ரெடி பண்ணி தாரேன். சரிக்கா. ஆமாம் இந்த பிள்ளைகள் எங்கே போச்சு வெங்கின தானே நின்று ஆடிட்டு நடந்ததுவே, ஓடிட்டாளா? இந்த சின்ன பொண்ணு இதுதான் கண்ணில் வழக்கண்ணையை ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அங்கே திரும்பி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஓடிட்டாளா? எங்கள் விட்டு பிள்ளைகளும் அங்கே இருந்த மாதிரி இல்லையே, எங்கே போச்சுவே? இங்கனதான் எங்கனையாவது தெருவுக்குள்ளே பேசிட்டு நிற்பாளுவே. எங்கே வேற போகிறாளுவே பிள்ளைகள், நான் மட்டும் பிள்ளைகள். சரிதான், இந்த இருட்டுக்குள்ளே காலுக்குள்ளே கைக்குள்ளே என்னது வருது என்னன்னு தெரியாமல் எதையும் மீச்சிக்கிட்டு கடிச்சிட்டு அடக்கப்படாதுல்ல, பொம்பளை பிள்ளைகள் இல்லை, அதான் பயமாக இருக்குது. வருவாளுவே. இந்த பெரிய பொண்ணு என்ன காணுமே, அவளை ஒரேட்டு நான் மதில் ஏறி குதிச்சாத வீட்டில் போய் பார்த்துட்டு வரட்டுமா? திருட்டு பையதான் மதில் ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்லி கையை காலம் முடிச்சு அனுப்பிடாமலா பார்த்துக்க. ஐயோ அப்ப நான் போகல, வேணா போய் பார்த்து கூட்டிட்டு வாப்போ. நாயெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேணா மதில் ஏறி குதிச்சினாலும் போய் கூட்டிட்டு வா. ஓடு எம்மா நான் போகல, நாயை கூட சமாளிச்சிடலாம். அந்த பெரிய பொண்ணு மாமியார் கண்ணெல்லாம் மாட்டினேன்னு வைங்க, அவ்வளோதான் கஞ்சி காய்ச்சிரும். அப்ப நீ தனியா தான் இருக்கியா? நான் இன்னும் பாய்ஸ் ஹாஸ்டல்லையா இருக்கேன், வீட்டில் தானே இருக்கேன், நான் மட்டும்தான் இருப்பேன். ஏன் அப்படி கேட்ட? இல்ல சஞ்சய் உங்க கூட ஸ்டே பண்ணியிருப்பான்னு நினைச்சேன். நியூ இயர்ல எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா எங்கேயாவது வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்களா இருக்கும்னு. அப்ப எங்கேயும் வெளியே போலையா?
எங்க போறது? எங்கேயும் போல. சஞ்சனாவும் எங்கேயும் வெளியே கூட்டு போக கூடாதான். அதனால எங்கேயும் வீட்ல இருந்து யாரும் வெளியில கிளம்பல. அவளை பாத்துக்கிறதுக்கு வீட்ல யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போக வேண்டான்ட்டாங்க. சஞ்சயும் வரல. அதனால ஒன்றும் பெருசா நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. மார்னிங் வேணா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன்னு நினைக்கிறேன். ஓஹோ அப்படியா? நாங்க நியூ இயருக்கு வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அப்படியா? எங்க போறீங்க எல்லாரும்? இன்னும் எங்கன்னு தெரியல. ஆனா வெளியே போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. காலையில தான் தெரியும்னு நினைக்கிறேன். போகும்போது சொல்றேன். போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னது நல்லா என்ஜாய் பண்ணுங்கவா? அப்ப நீ வர மாட்டியா? எது நானா? ஆமா நீதான். சரி, மார்னிங் நீ எங்க போறீங்க என்னன்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் முடிஞ்சா பார்த்து சொல்றேன். சரி கண்டிப்பா வரணும். பாத்தியா மேடம் எப்படி இங்க சந்தில நின்னு சிந்து பாடிக்கிட்டு இருக்காவன்னு? சரி வைக்கிறேன். என்ன ஏப்ப சந்தியா எரும மாடு? என்ன மேடம் கடலை போட்டு முடிச்சிட்டீங்களா? ஏப்ப சும்மா இருப சோனி, சும்மா சரணுக்கு நியூ இயர் விஷ் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நான் உடனே வந்துருவிய. அடே அப்பா நீ கொஞ்சம் குழவனதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். என்ன சந்தியா, நாளைக்கு நம்ம டூர் பிளான் போட்டிருக்கோம். பிளானுக்கு உன் ஆளையும் வர சொல்லியிருக்க போல இருக்க. எவ சும்மா இருங்கவ. அவன் எங்கேயுமே போலையான். வீட்டில் தடவை எங்கேயுமே போலையான். அந்த பிள்ளை சடங்கா இருக்கிறதுனால. அதனால போர் அடிக்க என்ன பண்ணேன்னு தெரிலன்னா அதான் சரி நாங்களாம் டூர் போகிறோம் என்ன வான்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நம்பிட்டோம். ஆமா எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு. நீ இன்னும் காது குத்த பார்க்காத என்ன? போன் பேசுறதா இருந்தா அங்க இருந்தே பேச வேண்டியதானே. அம்மா இப்ப தேட போறா பேரு. உன்னைய தேடி நாங்களாம் வந்துட்டோம். இப்ப அவ்வளோ விளக்கமாத்தோட கைமா நிக்க போறாவ. எங்க போய் தொலைஞ்சாலும் வேணும். நான் அதுல பக்கத்துல தான் நின்று பேசிட்டு இருந்தேன். எப்படி இங்க இந்த தெரு வரைக்கும் வந்தேன்னு எனக்கே தெரியல. பேசிக்கிட்டே அப்படியே இங்க வந்துட்டேன் போல இருக்கு. அதானே பேசிக்கிட்டே போயிருப்ப. வழி தெரியாம இங்க வந்து நிக்காதானே. அங்கே நேரா பார்த்து படல முட்டிக்கிட்டு நின்று இருக்கா. அதுவும் வழியா இருந்து அந்த ஆளு நடந்து அப்படியே இந்த செவ்வாய் கிரகத்துக்கே போயிருப்ப என்ன? சும்மா இருப ஜோனி கிண்டல் பண்ணாத. இப்ப வாடியில சதீஷ்லாம் கேக் வெட்டுவானுவலா இருக்கும். அங்க போய் பார்த்துட்டு வருவோம். பயலும் எப்படியும் ஒரு பீஸ் துண்டாவது நமக்கு கேக்கு தர மாட்டானுவலா? அந்த பரதேசில அப்பவே அதை வலிச்சு நக்கியிருக்கோம். நம்ம அங்க போனா அந்த அட்டை கூட இருக்காது. அவளத்தையே வலிச்சு நக்கியிருப்பானுவேன். இனிமே அங்க போக வேண்டாம் விடு. போறதா இருந்தா அப்பயே போயிருக்கணும். அப்பயே போனா சதீஷ் நமக்கு எடுத்து தருவான். இப்ப அவங்கள கையை விட்டு அலைஞ்சு நார் அடிச்சிருப்பானுவேன். இனிமே அந்த கேக்க தின்னா என்ன திங்கலன்னா என்ன? வா உன்னைய தேடி அலைஞ்சி எங்க நேரம் வீணா போச்சு. நீங்க ஏன் என்னைய தேடி அலைஞ்சிய? நீங்க நேரம் கேக் வாங்க போயிருக்கொண்டிதானே? ஆமா உங்களுக்கு தரதுக்கு லைன்ல நிக்கானுவேன். வாடா போவோம். அம்மா தேட போறா. ஆமா அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். விடியட்ட மோள உனக்கு இருக்கு. கேம்ப ஜோனி அம்மட்ட போட்டு கொடுக்க போறியோ? இங்க பாரு உன்னையெல்லாம் நானும் ஒன்றும் மாட்டி விடணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. நீயே ஒரு நாள் வசமா மாட்டுவ பாரு. எரும மாடு எப்படி சொல்லிட்டு போது வரா. இவளுக்கு வயிற்றுச்சல். நல்ல நல்லதுமா இவ வேற இப்படி வாய வைக்கா. நாளைக்கு வேற சரண வர சொல்லியிருக்கோம். மாட்டிக்கிடுவோமோ? நாளைக்கு அவனை வர வேண்டானே சொல்லிடுவோமா பேசாட்டிக்கு. வருஷத்துல நாள் அவனை பார்க்கலான்னு பார்த்தேன். இவ எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுருவா போல இருக்க அந்த சோனி. கொஞ்ச நேரம் இந்த நார வாயை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு சும்மா இருக்காளா? எல்லாம் எனக்குன்னு வந்து வாய்க்குது பேரு. சை என்ன சந்தியா வாரியா இல்லையா? அம்மட்ட பாட்டு கொடுக்கட்டுமா? இந்த வார இருப்ப கிரிக்கி. சரி இனிமே கிளம்புவோமாடே. இந்த பிள்ளைகள் வேற எங்க போச்சு என்னன்னு தெரியல. ஒரு போன் அடிச்சு கேட்போம். அது வந்தால் வேணா கூட்டிட்டு கிளம்புவோம். நேராவது பாருங்க இனிமே போய் சீக்கிரம் தூங்கினாதான் காலையில எந்திக்க முடியும். ஐயா லட்சி இருங்க. பெரிய பொண்ணு வாரேன்னு சொல்லியிருக்காள். அவ எப்படியும் வந்துருவா. ஆமா அவ வருவான்னு விடிய வரைக்கும் அவ்வளோ வரம் காத்திருக்க வேண்டியதுதான். வேற வேலை போல பிள்ளையா? மணி 2 ஆகுது. இனிமே வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படி கொஞ்சம் படுத்து எந்திக்கிறதுக்குள்ள மணி 4 ஆகவே கிடக்கும். நான் பால் மாட்டுக்கு பாலெல்லாம் கறக்கணும். அப்புறம் சொசைட்டிக்கு பாலை கறந்து கொடுக்கணும். எனக்கு வேலை நிறைய கிடக்கு. நான் போறேன்ப்பா. நீங்க வேணா இருங்க அந்த மலை மாடு வர வரைக்கும். அட இந்த பத்திராளியக்கா இப்படிதான். காலில் என்னமோ சுடு தண்ணி ஊத்துனாங்க பறந்துகிட்டே இருப்பாவ. இதுக்குதான் ஏதிலையுமே உங்களை நாங்க சேர்த்துக்கிறதே கிடையாது. இருங்களாம் கொஞ்சம். ஆமாக்கா இருங்க. இனிமே இருந்தது இருந்தாச்சு. என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டப்ப போவோம். எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல. எனவே தூக்கமும் அந்த மாதிரி இல்லை. சரி இந்த பிள்ளைகள் வேற போனால் விட அவ்வளோ இங்க எனக்கு தெரியலையே நினச்சிதான் சரி போவோமான்னே. எங்க வீட்டுக்காரர் நல்லா தூக்கம். கதவை சாத்தி போட்டுட்டு வந்தேன். ஏதோ உள்ள போச்சா என்னமான்னு தெரியல. அது வேற பயமா தான் இருக்கு. இந்த பயலோட அங்கே கேக் வெட்ட போறோன்னு நடந்தானுவேன். அவனும் அங்கே ஆட்டம் போட்டுட்டு அடப்பானுவெல்லாம் இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் வேணா இருப்போண்டே. அவ வந்தான்னா வேணா பெரிய பொண்ணு வந்தான்னா இருப்போம். இல்லாட்டினா கிளம்புவோன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பெரிய பொண்ணு தில்லா லங்கடி எப்படியே வந்துருவா பாருங்க. எப்ப நல்ல வேலை எப்படியோ மெதுவா நைஸா எஸ்கேப் ஆயிட்டதுக்கு தெரியாம. பொம்பளையாமா இது வாசலுக்குள்ளே படுத்துக்கிட்டு கதவு பக்கத்துல இதை உருட்டி தள்ளி போட்டுட்டு வாரதுக்குள்ள போதும் நாய் போச்சு.
வீட்டில் இடமே இல்லாத மாதிரி வாசலுக்குள்ள வந்து படுத்திருக்குன்னா இதுக்கு கொழுப்பு தானே. இவ வெளியே போயிருவா, இவளை போபட விடப்படாதுன்னு இங்கே வாசல்லே வந்து கடந்திருக்கு கிளவி. எப்படியோ மிதிச்சு உருட்டி தள்ளி தூர படுக்க வச்சாச்சு. நம்ம கதவை திறந்துட்டு நைஸாக வெளியே வந்தாச்சு. இனிமே இங்கே வேற மதில் ஏறி குதிக்கணுமே. நல்ல வேலை நாய் எதுவும் வளர்க்கலை. அது வேற குளன்னு குழச்சி காட்டி கொடுத்துருக்குதுன்னா அவ்வளோதான், நம்ம மானம் பறந்துடும். சரி, நைஸாக வெளியே ஏறி குதிச்சு ஓடிடுவோம். சே, நம்ம சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுறதுல இவ்வளோ குறியாக இருக்கு அவளை அவ்வளோ வரும். பேண்ட் கிளியாமல் ஏறி குதிக்கணும். அதில் வேற இதில் வேற லெச்சு சரசு உமா எல்லாம் போயிருச்சாங்க, இருக்குவலான்னு தெரியலையே. வேற மதிலேறி கேட்டேறி குதிச்சோம், வீணா வேற போகுது. போய் தொலைஞ்சிருச்சு. வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா. இல்லை போமண்டேன்னு தான் சொன்னாவ. வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னாவ. அதனால எப்படியோ வெயிட் பண்ணுவாவ. சீக்கிரம் போவும். இப்ப இங்க வரலன்னா காலம் முடிச்சு விடுவேன் அம்மா. எம்மா அங்கதாம்மா வந்துகிட்டு இருக்கா, நீ போன வையி. வாங்க வாங்க, வீட்டுக்கு போக வேண்டியதுதான், நேரம் ஆச்சு. எங்க லட்சுமி இந்த பிள்ளைகளு? இந்த அங்கே கோயில் பக்கத்துல தான் நிக்குதுவலாம். அங்க சதீசு எல்லாம் கிடந்தனும்ல, அவங்க அங்க கேக் வெட்டிக்கிட்டு என்னமோ வெடிலாம் வெடிச்சுட்டு அடக்கானுவலாம். அதான் அங்க பாத்துட்டு அடக்காளுவ போல இருக்கு. இந்த வாரம் கிழவை. ஆமா, பிள்ளைகள் வந்ததும் கிளம்புவோம். நேரம் ஆச்சு. எனக்கும் வேற ஒரு மாதிரி இருக்கு. காலையிலே வேற எந்திரிச்சு எங்கேயோ போனங்கியே. என்ன ஏதுன்னு பெரிய பொண்ணு சொன்னாதான் முடிவெடுக்க முடியுமா? நானே எங்க வீட்டுக்கார்ட்ட ஒன்றும் கேட்கல. நாளைக்கு நீங்க சொல்றத வச்சுதான் காலையில எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். ஆமா, 4 முடிய அந்த மலைமாடு வந்தாதான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். பேசாட்டிக்கு நாளைக்கு அவ்வளோ வரும். புது வருஷம் அதுவுமா சாமியை கும்பிட்டுட்டு சோறை பொங்கி படைச்சிட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் தின்னுட்டு கடங்க. எண்ணத்துக்கு போட்டு ரவுண்டு. ஐயா பத்திராளியக்கா, சும்மா கடங்க. என்னத்தையாவது ஒன்று சொல்லி மனசை மாற்றி விட்டு போயிடாதீங்க. லட்சுமி அக்கா சரசக்காவையும் அவையெல்லாம் செஞ்சு கூத்தாடி வர வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏம்மா, என் கண்ணு முன்னாடி தானே இருந்து விளாடணும்னு சொன்னேன். எங்க போய் தொலைஞ்சிய? சும்மா அம்மா அப்படியே போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு போங்க, வீட்டுல போய் படுத்து தூங்குங்க. அம்மா இருந்தா வாரேன். நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் போய் தூங்குங்க. காலையில எந்திக்கணும். நேரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போனோம். அட நல்ல வேலை, யாரும் போகல. எல்லாரும் பேட்டியலோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பெரிய பொண்ணு வந்துட்டியா? வா 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 வா, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் போங்க. வேணா சின்ன பொண்ணு பூமாரி, எல்லாரும் போய் அங்க நம்ம வீட்டுல போய் படுங்க. படுத்துக்கிட்டு இருந்து பேசிட்டு இருங்க. நாங்க போய் பேசி எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது கூப்பிடியோம். சரி பெரியம்மா. சின்ன பொண்ணு போ, போய் அங்க படுத்துரு. நான் வாரேன், வந்து போகும்போது எழுப்பிட்டு போறேன். சரிம்மா. எம்மா பூமாரி, நீயும் கூட போயிட்டு வா. சரிம்மா. ஐ ஜாலி, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா தூங்க போறோம். என்னாச்சு? உங்க மாமியார் விடமாட்டேங்கன்னு சொன்னா சரசு போன்ல. நீ என்ன இங்க வந்து நிக்கா? எப்படி வந்தா? ஐயோ, அதை அக்கா கேட்குறியே. எங்கள் மாமியாரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. அது நான் வெளியே வரக்கூடாதுன்னு கதவு பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுச்சு. அதனால தான் அதை வெளியே நைஸாக தள்ளி நவுட்டி விட்டுட்டு கதவை திறந்துட்டு வர நேரம் ஆகி போச்சு. இப்போ நானே வெளிக்கேட்ட திறந்தா சத்தம் வரும்னு மதிலேறு குதிச்சு தான் வெளியே வந்திருக்கேன். நான் கூட உன் மாமியார் கையில கல்ல உளுந்து கேட்டுதான் வாரியன்னு நினைச்சேன். அப்ப கேட்காம சொல்லாம கொள்ளாம தான் கதவை ஏறி குதிச்சு வந்திருக்கிய. ஆமாம், நான் என்ன யாரு கூடயும் ஓடியா போப்புறேன். வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன். நியூ இயர் செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. கொஞ்சம் விடுங்கன்னா விடமுட்டுக்காவ. நான் என்னமோ பப்புக்கு போகிற மாதிரி தான் போகப்படாதுன்னு வீட்டில் போட்டு அடைக்காவ. அதான் ஆத்திரமாக வந்து போச்சு. எங்கள் மாமியார் கிளவியை இழுத்து தள்ளி பாட்டுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கிடக்குதோ. சரி, நாளைக்கு எங்கேயோ போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அது எந்த இடம்? ஏதோ ஒரு பேர் சொன்னியே. நீ சொன்ன பேர் எங்களுக்கு வாயிலையும் நுழையில, ஞாபகமும் இல்லை. அதனால தான் உன்னையும் மெனக்கட்டி இப்போ போன போட்டு வர சொன்னோம். இல்லாட்டின்னா நீ வரலனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்போம். இப்போ அதை கேட்க தான் உன்னையும் வர சொன்னோமே. ஓஹோ, அப்போ எந்த இடம்னு கேட்கறதுக்கு தான் என்னைய கூப்பிட்டீங்களோ? அப்போ நான் உங்களுக்கு வேண்டாம் அதானே? ஆனா பெரிய பொண்ணு, நீ வேறலாம். அவன் சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பா. சும்மா கோபப்பட்டு அடக்காத. சும்மா உன்னை பிராங்க் பண்ணு பத்தியா, ஏமாத்திட்ட பத்தியா. நீ எதுவுமே எப்படி கோவப்படலாமா பெரிய பொண்ணு? எந்த இடம்னு சொல்லி சட்டுப்பட்டுன்னு, அப்பதான் அந்த இடத்துக்கு எப்படி போறது என்ன யாதுன்னு பிளான் பண்ணலாம். மாஞ்சோலை போலான்னு பிளான் பண்ணா, அங்க மாஞ்சோலைக்கு இப்போ போக விடாதாமே. ஏன் போகக்கூடாதா? அதானே மாஞ்சோலை, மாமரம், அங்க நிறைய மாமரம் இருக்காதானே. ஆமா, உன் பிரிய இருப்பான். ஏன் பெரிய பொண்ணு அங்க போகக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்காரு? அங்கே இப்போ அலௌடு இல்லையாங்கோ. ஃபுல்லாக காடாகி போச்சா. முன்னாடிலாம் சுற்றி பார்க்கமாயி நல்ல இடமா இருக்குமா, இப்போ நல்லா காடாக இருக்குன்னு அதனால் அங்கே அலௌடு இல்லையா. அங்கே போக முடியாதான். வேறு ஏதாவது ஒரு இடம் தான் பிளான் பண்ணணும். நீங்களும் யாராவது யோசிச்சு சொல்லுங்க. நாங்கள் என்ன யோசிக்கிறது? நான் கன்னியாகுமரி சொன்னேன், அது வேண்டானிட்டிய. புதுசாக ஒரு இடம் சொன்னியே, கடைசியில் அங்கேயும் போக முடியாதுன்னு இப்போ எங்கே தான் போகிறது?
இந்த தெருமுனையில் ஒரு பிச்சைக்காரன் குத்த வச்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளோ போய் எங்கே ஒரு தட்டை வச்சுட்டு குத்த வச்சுட்டு இருப்போம். ஆமா, நாளைக்கு நியூ இயர், நல்லா கலெக்ஷன் அல்லோ, வேணா போய் உட்கார்ந்துருவோமா? லட்சுமி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏங்கோ இருங்க, இந்த போக்கத்தவளோ சொல்லியதை கேட்டு நம்ம எங்கேயாவது போனா வழங்கதான் செய்யும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு என் மோவன்ட்ட விடிஞ்சதும் கேட்போம். அவன் ஏதாவது நல்ல இடமா சொல்லுவான், வேணா அங்க போவோம். ஆமா, அதுவும் சரிதான், கவின்ட்டே கேட்போம். ஆமா, இப்ப அவ்வளோ இடத்த காலி பண்ணுங்க, அப்போ உங்க வீட்டுல போய் தூங்குங்க. காலகாலத்துல சீக்கிரம் காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடாண்டாம ஓடுங்க ஓடுங்க. இதுக்குதான் இவ்வளவு நேரம் இவளுக்காண்டி காத்து கிடந்தாமாக்கும். இதுல வேற அவ மதிலேற வீச்சு வந்திருக்கா. என்ன நேத்து ராத்திரி அங்க போன இங்க போனனாலவே காலையில பார்த்தனா ஒருத்தரம் ஒரு பேச்சையும் காணோம். நானும் எந்திரிச்ச நேரத்துல இருந்து போனை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாராவது போனை பண்ணுவாவே, நம்மள கூப்பிடுவாவேன்னு. ஒருவேளை நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம இவ்வளோ எல்லாம் போயிட்டாலுவளோ. இருக்கட்டும், அந்த லட்சுக்கிட்ட என்னன்னு கேட்போம். லட்சு லட்சு, இந்த பிள்ளைகள் இந்த காலம் எந்திக்காதுன்னு நினைக்கேன். என்னனையும் போயிட்டு போறாளுவே. நம்ம இந்த ராளி இட்லியும் எடுத்து வச்சு தின்னுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. இந்த வாரேம்மா. ஏ காலையில எங்கேயோ போனோம்னாலுவல, அதுக்கு தான் கூப்பிட வந்துட்டாலுவல. நம்மட்டு கழுதைவே இப்பதானே குளிக்க போகுது. வாவும்மா, வந்து சாப்பிடு. என்னது இட்லியா? இட்லியும் சாம்பாரும் நல்ல காம்பினேஷன் தான். சரி கொண்டாங்க சாப்பிடுவோம். ஆசையா காலையிலேயே சாப்பிடுறியான்னு வேற கேட்டுட்டிய, வேற சாப்பிடலன்னா வருத்தப்பட போறிய. தாங்க இந்தாவுமா சாப்பிடு. நான் எனக்கு தான் சாப்பிட போட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, சரி நீ சாப்பிடு, நான் எனக்கு எடுத்துட்டு வரேன். ஐயா அப்படியா? நீங்க உங்களுக்குன்னு போட்டு வந்தீங்களா? சரி அப்ப நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேற தட்டுல போட்டு எடுத்துட்டு வாங்க. இவ 2025 உலகமே அழிஞ்சாலும் இவ திருந்தமுண்டா. வாசி ஜோறு தான். சரி, ஏதோ இன்னைக்கு முதல் நாள் வேற, வருஷத்துல சாப்பாடு வேற கொடுத்துட்டு நம்ம திட்டவும் கூடாது. வேற என்னத்த சொல்ல. என்னக்கோ தனியா பேசிக்கிட்டு இருக்கியே, வேற இட்லி எதுவும் இல்லையோ? இல்ல, நான் முந்தானத்து தான் மாவு அரைச்சி வச்சிருந்தேன். அதனால மாவெல்லாம் எல்லாம் இருக்கு. இட்லி நான் ஊத்திக்கிடுவேன், நீ சாப்பிடு, நான் எனக்கு எடுத்துக்கிடியேன். எக்க என்ன உட்கார்ந்துட்டிய? போங்க, உங்களுக்கும் போய் இட்லி எடுத்துட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பிள்ளைகள் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிடியே. பசிக்கல, நீ சாப்பிடு. சரி, என்ன விஷயமா வந்தா காலையிலே வந்திருக்கியே? ஆமாக்கா. ஆமா, பெரிய பொண்ணு தான் போனுங்கன்னு பண்ணாளா? மாஞ்சல போனோம் பூஞ்சோல போனோம்னா ஒரு இடமும் போறதுக்கு வேற ஒரு பதிலும் சொல்லாம இருக்கா. அதான் அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாளா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு தாங்க வந்தேன். ஏதாவது சொன்னாலாக்கா? நான் போனு பண்ணி பார்த்தேன், போனும் எடுத்தால. வேற வீட்டுக்கு போவையும் பயமா இருந்தவிய மாமியார் கிடக்கும்ல, அது என்னை பார்த்தாலே ஒரே திட்டிட்டு கிடக்கும். அதனால நான் வீட்டுக்கு போல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாளா இருக்கணும். சரி உங்ககிட்ட கேட்டுக்கிடலாமேன்னு நாங்க வந்தேன். எனக்கு யாரும் போன் பண்ணலையலா? சரி, யாரா இருந்தாலும் சரி வந்து கூப்பிடுவாள்லாம். கூப்பிடும்போது பெய்கிடலான்னு நான் காலையிலே குளிச்சு முழிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வீட்டு வேலையை. சரி வந்து கூப்பிட்டாள்வன்னா வேற எல்லாம் சாப்பாடுக்கு பாட்டு எதாவது கட்டிட்டு போகணும்னு சொன்னால்வன்னா இட்லி 4 ஊற்றி எடுத்துட்டு போயிடலாம் நினச்சிக்கிட்டு தான் சாம்பார் நிறைய வச்சு விட்டுட்டேன். சரி போனேன்னா இட்லி எடுத்து சாம்பாரை ஊற்றி கொண்டு போய்கிடலாம். போகிற இடத்துல வெளியே வாங்கினாலும் சரி, வண்டியில் வச்சு சாப்பிடணுனாலும் சாப்பிட்டுக்கிடலாமே தான் இட்லி ஊற்றி சாம்பாரெல்லாம் வச்சுட்டு சாமி கும்மியெல்லாம் கும்பிட்டு முடித்தேன். ஏன் விட்டு பிள்ளைகளுக்கு தூங்கிட்டு வேற கிடந்துச்சுவே. அதுவரை இப்பதான் அடிச்சு பத்தி எழுப்பி விட்டு போய் குளிங்களான்னு அனுப்பியிருக்கேன். மணி என்ன ஆகுது, இவ்வளவு நேரமாலாம் தூங்குவியேன்னு. ஐயா அப்படியா? அப்ப உங்களுக்கும் ஒரு போனும் பண்ணலையோவா? நான் உங்களுக்காவது பண்ணிருப்பான்ல, சரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமாலா, ஒரு பதிலும் சொல்லலையே. நேற்று லாஸ்டா பத்திராளியக்கா மோவே கவினை சொல்ல அவன்கிட்ட கேட்டு முடிவெடுப்போன்னு தானே சொல்லிட்டு போனாவே. அவியல்வதான் ஏதாவது பார்த்து சொல்லணும், ஒருத்தரும் சொல்ல காணும்னா. ஒருவேளை அப்ப எங்கேயும் போலையோ? ஒரு இடமும் போலனாலும் சொல்லணும்ல அக்கா நம்ம கிட்ட. அப்பதானே அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். அதுவும் சரிதான். நான் வேற என் விட்டு பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு நடந்தாலுவலா, அந்தளவு சரின்னு எழுப்பல. ஏன்னா ராத்திரி நம்ம எல்லாம் எந்திரிச்சு பேசிட்டு எடுத்துட்டு வந்தோம்ல, அப்பயே மணி 2 கணம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வீட்டில் நாங்கள் கோலத்தை போட்டுட்டு என்ன தூங்குறோம். வேற லேட்டாக எந்திரிச்சிட்டோன்னா கோலம் சீக்கிரம் போட முடியாது. நாங்கள் ராத்திரியே கோலம் போட்டுட்டு தூங்கிடுவோமாக்கன்னு சொல்லிட்டு இருந்து கோலம் போட்டாளுவே. 3:30 வரைக்கும் இருந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்து படுத்தாளுவே. அதனால காலையில எந்திரிக்க லேட் ஆனதான் நானும் சரி தூங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். அதனாலதான் நான் எதுவுமே கேட்கல யாருக்கும் ஃபோன் பண்ணி. இப்பதான் சரி மணி 8ஆவதா, இன்னும் தூங்கிட்டு அடக்கலவலான்னு அடிச்சு எழுப்புனேன். இப்படி எல்லாம் பொம்பளை பிள்ளைல ரொம்ப நேரம் தூங்க விடாதீங்கக்கோ. வேற போற இடத்துல இதுவே என்ன நீ சமாளிக்கும்? நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, திருந்தாண்டங்குவேன். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? பட்டு தான் திருந்துவேன்னா திருந்தட்டோம். மாமியா வீட்டுக்கு போனதான் அவன் 4 இழுப்பா, இழுத்து அதுக்கப்புறமா சொல் பேச்சு கேட்டு நடப்பாள்வல என்னமோ. வேற நம்ம என்ன செய்யறது சொல்லு? சரி விடுங்கக்கா, இவ்வளோ எப்போதான் பார்த்து
பார்த்து சொல்லியாள்வான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு எங்கேயும் போகாம வீட்டில் கிடப்போம். வேற என்ன பண்ண? இரு, வேணா நான் பத்திராளி அக்காவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கேன். ஒரு வார்த்தை கேளுங்க, ஐயா என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஏன்னா ராத்திரி அவன் மோவன்ட்ட தான் கேட்கணும்னு பெரிய பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன கேட்டாளா என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டா தெரியும்ல. சொல்லு லட்சுமி. எக்கா எங்க இருக்கியே? எக்கா வருஷ பிறப்பு அதுவுமா எங்கேயோ போனோம்னு சொல்லிட்டு நடந்தாள்வல்ல. உங்க மோவன்ட்ட கேட்டு வண்டி பிடிச்சு போகணும்னு ஏதாவது சொன்னாள்வல அக்கா வேற உங்களுக்கு? ஆமா, பெரிய பொண்ணு சொல்லிட்டு நடந்தா. ஏன் மோவன்ட்ட கேட்டாளா என்னன்னு தெரியலையே. நானும் அதை பத்தி அவன்கிட்ட கேட்கவும் இல்லை. நான் காலையில இந்த மாடு கிடுக்கு பாலெல்லாம் கறந்துட்டு நான் இப்பதான் தோட்டத்துல பத்தி விட்டுட்டு வாரேன். இனிமேதான் நானே குளிச்சுட்டு வீட்டுல காலையில சாப்பாடு செய்யணும். இன்னும் ஒரு வேலையும் செய்யல. அப்பன்னா இன்னைக்கு பிளான் கேன்சல் தானா? இரு லட்சுமி, நான் வீட்டுக்கு போயிட்டு என் மோயின்ட்ட கேட்டு சொல்றேன். சரிக்கா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கக்கா. சரி. அப்ப நான் நேரா என் மோவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்கிட்ட கேட்டு நான் உனக்கு பதில் சொல்றேன். பெரிய பொண்ணு எதுன்னு சொல்லி கேட்டாளா என்ன ஏதுன்னு. சரிக்கா. பத்திராளி அக்கா என்ன சொல்லியாவ? அவியெல்லாம் நம்மளே மாதிரி தான் ஒன்றும் தெரிலங்க. அவ இப்போதான் அவிய மாட்டை பற்றி கொண்டு தோட்டத்தில் விட்டுட்டு வரவளாம். இனிமேதான் வீட்டில் வேலை பார்க்கணுங்க. அவ எந்த காலம் எல்லாரும் ஒன்றா கிளம்பி எங்கே போகிறதுங்க? எல்லாரும் இனிமேல் வீட்டிலே கடங்க. பக்கத்தில் ஊருக்குள்ளே இருக்க சாமியை கோயிலில் போய் கும்பிட்டுட்டு சும்மா வீட்டில் வேலையை பாருங்களா. அப்போ இன்னைக்கு பிளானு கேன்சல் தானா? என்னது பிளானு கேன்சலா? வாளா, குளிச்சுட்டு வந்துட்டியா? இப்போ கும்மி, நான் குளிச்சுட்டு வரதெல்லாம் இருக்கட்டும். அங்கே போனோம்னு சொல்லிட்டு நடந்தியா? கடைசியில் ஒரு இடமும் கிடையாதா? ஏலா, நான் என்னத்த பண்ணேன்? நேற்று ராத்திரி வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு நடந்தாளுவ. அங்கே போவோமான்னு கடைசியில் ஒரு இடமும் போகாமல் வீட்டில் தான் கிடக்கணும் போல. உங்கள் பெரிய பொண்ணத்தை ஒரு பதிலும் சொல்லாமல் டக்கால. நான் அழகா கன்னியாகுமரி போவோன்னு யாராவது என் பேச்சை கேட்டியலா? அங்கேயும் சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடம் இருக்கான் தெரியுமா? இங்கே நான் பக்கத்தில் இருக்க இடத்துக்குள்ள போய் பார்ப்போன்னு கிடையாது. எங்கேயாவது தெரியாத காட்டுகளுக்குள்ளே எங்கேயாவது கொண்டு போனோம் பாடுவ. கடைசியில் அதுக்கும் வந்து சேரமுண்டாளுவேன். ஆமாளா, நீ சொன்ன மாதிரி அதுக்கு பிளான் பண்ணி சரின்னு சொல்லியிருந்தா கூட காலையிலே கிளம்பி அங்கே போயிருக்கலான்னு. இனிமே என்ன மணி இப்படியே ஆகிட்டே இருக்கும். எவ வருவா? ஒட்டியும் வராண்டா பாரு. இன்னைக்கு பெரிய பொண்ணு மாமியார் வெளியே விடமுண்டக்குன்னு நினைக்கேன். அதுதான் ஏதாவது குட்டையை குழப்பிட்டு அடக்குமா இருக்கும். ஆமாம், இவளும் ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு இருக்க மாட்டா. அதனாலே அது இன்னும் கோவப்படுது. இப்போ கொம்மி, எங்கேயாவது எங்களை டூர் கூட்டு போகாம ஏமாத்திராத. அப்புறம் அவ்வளோதான் பத்துக்க. டென்ஷன் ஆயிடுவேன். வருஷத்துல நாள என்னைய ரொம்ப சோதிக்காத. உங்க அப்பனுக்கு போன பண்ணி வர சொல்லு. வந்து எங்க போகணுமோ போய் கூட்டு போக சொல்லு. போறியா? அவருதான் நான் நேத்தே வாரேன், வருஷ பிறப்பு ஒன்னாதவுமா எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம்னாரு. அவரை வேணா போன பண்ணி வர சொல்லு, எல்லாரும் போவோம். போ, அவரு கூட கோயிலுக்கு போறதுக்கு போவாமலே இருக்கலாம். அப்ப போ, போய் உள்ள போய் புக் எடுத்து வச்சு படி. கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு வந்து போவ கும்மி. ஏலா, காப்பி அடுப்புல கிடக்கு. இட்லி எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் பாரு. சாம்பார் எல்லாம் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. 2 அவளும் குளிச்சுட்டு வந்துட்டாளா? அவ குளிச்சிட்டு இருக்கா. அவ குளிக்க என்ன 1 மணி நேரம் ஆகும். மூத்தவா குளிச்சானா 3/4 மணி நேரம் வந்து குளிப்பா. தண்ணியை பூரா காலி பண்ணிட்டு தான் வெளியே வருவா. சரிக்கா, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன். சரி, சாப்பிட்டு தட்டை தந்துட்டு போ. அதோடய கொண்டு போப்புறா. பாத்தியலா, பேசிக்கிட்டே இதை மறந்துட்டேன். இந்த மாமியா கிளவியால வர இம்சையா இருக்கு. இங்கே போகாத அங்கே போகாதன்னு உயிரை எடுக்கு. ராத்திரி இந்த கிளவியை தள்ளி விட்டது தான் தள்ளி விட்டேன். அந்த ஒரேடியாக போய் தொலைன்னு வேற எங்கேயாவது தள்ளி போட்டுருக்கலாம் போல இருக்கு கிணத்துக்குள்ள. இன்னைக்கு நியூ இயர் அதுவுமா எங்கேயாவது ஜாலியாக வெளியே பிக்னிக் மாதிரி போகலான்னு பார்த்தேன்னா இது போகக்கூடாதுன்னு சொல்லி உயிரை எடுக்குது. எல்லாரும் பெரிய பொண்ணு எங்கே பெரிய பொண்ணு எங்கன்னு தேட வராத. பிளான் போட்டதெல்லாம் நான் பிளான் என்ன முழுசாக போடலை. கவின்கிட்ட போய் கேட்டு பிளான் பண்ணலான்னு பார்த்தோம். கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே. சீக்கிரம் சமைச்சு கொடுத்துட்டாவது ஓடிடலான்னு பார்த்தேன்னா இது உயிரை எடுத்துகிட்டு இடக்கு. இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏகப்பட்ட வேலை சொல்லுது. ஊருக்கே சமைக்க போதா என்ன இவ்வளோ காய் வெட்ட சொல்லுது. என்னலா முணுமுணுத்துக்கிட்டே இருக்கா? காயெல்லாம் வெட்டினியா இல்லையா? வெட்டியாச்சு. வேற என்ன வெட்டணும்? இப்பதானே சாம்பாருக்கு காய் வெட்டியிருக்கா. அடுத்து பொரியலுக்கு காய் வெட்டணும்ல, அதை வெட்டு. அதுக்கப்புறம் அந்த பாயாசம் வைக்க சேமியாலாம் வேணும். அது மேலே பரண்டதுக்கு வச்சிருக்க செல்ஃபில் அது 8 மண்டங்கு. அதை வந்து எடுத்துதா நான் போய் சாம்பாரை வைக்கேன். காய் எல்லாம் எட்டி தந்துட்டு நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நான் வெளியே போகலாம்ல. ஏலா, காலையில இருந்து போறேன் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு இருக்கி. அப்படி எங்க தான் போறா? இல்லத்தே, கவின்கிட்ட போய் பேசணும். நாங்கள் இன்னைக்கு நியூ இயர்க்கு எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் கேங்கு எங்கேயாவது வெளியே போனோம். அதான் கவின்கிட்ட எங்கே போகலாம் என்னென்னு ஏதாவது டூரிஸ்ட் பாஸ்ட் மாதிரி நல்லா அழகாக இருக்க பிளேஸை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் தான் வெளியே விட மாட்டேங்கல. நான் தான் சொல்லிட்டேனே, காலையிலே குளிச்சுட்டு எடுத்துட்டு சாப்பாடு பாடெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் போடனே. நீ அதை ஒன்றும் பண்ணாமல் போறேன்னா வேற எனக்கு கோபம் வராதா?
எத்தே எல்லாரும் வெயிட் பண்ணுவாவில்லாத்தே. நான் கவின்ட்ட எங்கே போனால் என்னன்னு கேட்டால் தானே வண்டி அரேஞ்ச் பண்ண முடியும். வண்டிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வேணா வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமாக 3 மணிக்கு மேலே வேணா நாங்கள் வெளியே சுற்றி பார்க்க போகிறோம். அதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையிலேருந்து. 3 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு போகிறதா இருந்தால் போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்திக்கு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கணும், விளக்கு போடியதுக்கு சொல்லிட்டாம்மா. 3 மணிக்கு போயிட்டு எப்படி 6 மணிக்கு வர முடியும்? அப்போ போவாத, வீட்டில் இரு. என்ன 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 பிரச்சனை இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும்? காலையில இருந்து உங்க அக்க போற பழத்தை அக்க போறா இருக்க. பாருங்க மாமா, இந்த அத்தைய காலையிலேருந்து என்ன வெளியே விட மாட்டேங்க. அவ்வளோ என்னையே தேட போறாவ. இன்னைக்கு நீ இருக்கு எல்லாரும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் போய் கவினை பார்த்து அவன்கிட்ட பேசி எங்கே போகலாம் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். இந்த அத்தை போவையும் விட மாட்டேங்க, போனே எடுக்க விட மாட்டேங்கு. ஏன் காயத்ரி, அவ போனா போட்டுன்னு விட வேண்டியது தானே? ஏங்க நீங்க சும்மா இருங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வருஷ பிறப்பு அதுமா வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு குடும்பமா வீட்டில் இருக்கவ கண்டிருக்கு. இவ சுவாவாரிக்கிட்டு திரியாலாம். நாங்கள் சும்மாலாம் ஒன்றும் சோவாரில்ல, கோயிலுக்கு போயிட்டு வெளியில் எங்கன்னா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வர மாதிரி பிளான் போட்டோம். அப்படியே போறதா இருந்தா வீட்டில் சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் போங்க. இங்க பாரு காயத்ரி, நம்ம காலத்து மாதிரி இந்த காலத்து பிள்ளைகள் கிடையாது. அதுவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. இப்போ இவ சந்தோஷத்தை நான் என்ன கெடுத்துட்டேன்? இன்னைக்கு வருஷ பிறப்பு அதுவுமா வீட்டில் சாமி கும்பிடணும், செஞ்சு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடணும்னு சொன்னது தப்பா? மருமோல உங்க அத்தை இப்படிதான் சொல்லிட்டுடாப்பா. நீங்க எங்க போனோம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? இன்னும் முடிவு பண்ணல மாமா. ஆனால் எங்கேயாவது போனோம், அதான் கவின்கிட்ட போய் கேட்டு முடிவு எடுக்கலான்ட்டு இருக்கேன். சரி போ, உங்க அத்தையை நான் பாத்துக்கிட்டே. நீ போய் அப்போ அந்த பையட்ட கேட்டு எங்க போலாம் என்னன்னு முடிவெடுங்க. ஒரு யானை பிடிச்சி எல்லாரும் போவோம், நாங்களோட வாரோம். ஐ சூப்பர் மாமா, இதுக்குதான் நீங்கள் வேணுங்குது. இதுவும் தான் இருக்க. எங்க என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, எல்லாரும் ஒன்னா போயிட்டு வருவோம். உங்க மோவன் ஆபீஸ்க்கு போயிருக்கான். அவன் போயிட்டு மதியம் தான் வருவேன்னா. அவன் வந்த அப்புறம் எங்க போறதா இருந்தாலும் போனோம். அவனை விட்டுட்டு ஒத்தையில விட்டுட்டுலாம் எங்கேயும் போகப்படாது சொல்லிட்டேன். எத்தே எப்படியும் சமைச்சு சாமி கும்பிட்டதுக்கு மதியம் ஆயிடாது. அதுக்குள்ளே அவியெல்லாம் வந்துடுவாவ, சாப்பிட்டுட்டே எடுத்துகிட்டே போகலாம். அப்போ சரி, என்ன நீ போய் கேட்டுட்டு வா. போ, போயிட்டு உடனே எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். என் வீட்லையும் கதை பேச போனேன்னு தெரிஞ்சுது அப்புறம் பார்த்துக்க, காலை முடிச்சு கடையை போட்டுருவேன் வீட்டில். இந்தா 10 நிமிஷத்துல இந்தா வந்துடுறேன். சரசு, மதியத்துக்கு அப்போ என்னது கறிகறி எடுத்து குழம்பு வைப்பியா? இல்லைன்னா என்ன பண்ண போறா? சாப்பாடு சதீஷ்ட கொடுத்து விடு. என்ன பிள்ளைய பூ மாதிரியே வெயில போட்டு அனுப்பாத. எங்க அதை தான் சொல்ல வந்தேன். இந்தாங்க உங்களுக்கு கஞ்சி தான் ஊற்றி வச்சிருக்கேன் மதியத்துக்கு. இதை மதியத்துக்கு சாப்பிடுங்க. நாங்கள் இன்னைக்கு எல்லாம் நீ இருக்கீங்க வெளியே போனோம்னாலுவே, அதனால ஏதோ காரை பிடிச்செல்லாம் வெளியே போறாவளா, நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். அது இப்ப சொல்லியா? முன்னாடியே சொல்ல மாட்டியாதா இருந்தாலும்? அதையே அவ்வளோ திடீர்னு தான் பிளான் பண்ணனாலவே. என்ன எங்கன்னு எதுவும் எனக்கு ஒன்றும் சொல்லலை. சொன்னாதான் எனக்கே தெரியும் எங்க என்ன ஏதுன்னு. அப்ப அதுக்கு காசெல்லாம் அவ்வளோ போட்டுக்கிடுவாளுவே. செலவுக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு பண்டங்கிட்ட ஏதாவது போகிற இடத்துல வாங்கி கொடுக்கணும்னா தான் நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும். அது கூட என்கிட்ட நான் துணி வச்ச காசு இருக்கு. நான் அதை எடுத்து பிள்ளைகளுக்கு எதுனாலும் வாங்கி கொடுத்துக்கிடுவேன். வேற பறவு வண்டிக்கு காசு மட்டும் சொன்னாலும் வேணா நான் அப்போ உங்ககிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துக்கிடலான்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். உங்களை கூப்பிட்டா எப்படியும் நீங்கள் வரையும் வண்டிய, அதான் நானும் வேற உங்களை சொல்லவும் இல்லை. ஐயா நான் வரல, நீங்களும் போயிட்டு வாங்க. அம்மா எங்கன்னு என்னன்னு ஒன்றும் சொல்லலையோ? ஆமா, பெரிய பொண்ணு தான் சொல்லியேன்னா இன்னும் ஒன்றும் என்கிட்ட யாரும் சொல்லலை. ஒருவேளை லட்சுமியை கடலாம் சொன்னாலும் என்னமோ தெரில. இனிமேதான் உங்களை இனிமே அனுப்பி வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். அப்படியா? சரி சரி, அப்ப எங்க போறதா இருந்தாலும் பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. சரிங்க. எம்மா இந்த சதீஷ பாருமா. யாழா என்னாச்சு? பக்கத்துல முக்காண்டி தாத்தா இருக்கவள, அவகிட்ட போயிட்டு இந்த நீர் எப்ப பிறந்துச்சு, எந்த ஹாஸ்பிடல்ல பிறந்துச்சு, எத்தனை மணிக்கு பிறந்துச்சுன்னு வெறுப்பேத்திட்டு அடக்காம அந்த தாத்தாவை அவர் தடி எடுத்து துரத்திட்டு அடக்கார அவனை அடிக்க. அவனுக்கு வேற வேலை இல்ல. ஏழுகளுத வயசாவது இன்னும் சின்ன பிள்ளை கணக்காதான் பண்ணிட்டு அடப்பா. சரி சரி, என் மௌன சத்தம் போடாத. அவன் இப்பதான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கான். அடையப்பா, மௌனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றீங்களே. இந்தாங்க கஞ்ச பிடிங்க. கொண்டா. சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டாரு. எங்க போறதா இருந்தாலும் பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிங்க. அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். என்ன அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாரு. சரிப்பா. அம்மா சோனி ஃபோன் பண்ணா, நான் சோனி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தியா? இந்தா சோனி எல்லாமே ஒன்னா பாப்புறம்மா. சரி, போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துரு. தோசை ஊற்றி வைக்க வந்து சாப்பிடு. சரிம்மா. எங்க போறதுன்னு தெரியாம தானே உன்னையே கேட்க வந்திருக்கேன். ஏதாவது சொல்லல. நான் என்ன சொல்றது, இங்க ஒரு இடமும் நம்ம சுத்தி பக்கமே இல்லையே. வேணா முட்டுக்காடு போறீங்களா? அது எங்களை இருக்கு சுடுகாடு. சுடுகாடு இல்லத்தே, முட்டுக்காடு நல்லாதான் இருக்கும். அப்படியா? அப்ப அது எங்க போறது எப்படி போறது ஏதாவது சொல்லலாம். இல்ல நீ எங்க கூட வாயா. ஐயோ என்னால கண்டிப்பா வர முடியாது. எனக்கு ஆபீஸ் வேலை நிறைய கிடக்கு. இல்ல உன்னையும் நம்பிதாம்ல இருக்கோம். அவ்வளோர்ட்டையும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். கவின்கிட்ட கேட்டு சொல்லியே அவன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தருவான், இல்லைன்னா அவன் கூப்பிட்டு போவான்னு. ஐயோ இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நான் எங்கேயும் வர முடியாது, நகரவே முடியாது. எனக்கு நிறைய வேலை கிடக்கு.
சரி அப்போ இந்த லொக்கேஷன் எனக்கு அனுப்பி விடு. நான் பார்த்து அதில் போக முடியுதான்ட்டு பார்க்கேன். எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியாரும் போயிட்டு வரோம். எதே பேசுறதுக்கு நீங்க கன்னியாகுமரிக்கு போகலாம், அது கூட நல்லா தான் இருக்கும். இல்லை அது எப்பயும் போன இடம் தானே, போன இடத்துக்கே போகிறதுக்கே போகாமல் வீட்லேயே கிடக்கலாமே. இல்லத்தே இப்ப விவேகானந்தரும் திருவள்ளுவர் சிலையும் எனக்கு மாதிரி கண்ணாடி குளம் போட்டு வச்சிருக்காங்களாம், சூப்பரா இருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் திருப்பரப்புன்னு ஒரு நீர்வீழ்ச்சிலாம் இருக்கு, அங்கெல்லாம் இன்னும் நீங்க போயிருக்க மாட்டீங்களா, அங்கேயும் போயிட்டு வாங்க. அந்த ரெண்டும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு இன்னைக்கு நேரம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ கன்னியாகுமரிக்குன்னா போயிடலாம், அங்கே வச்சு லொக்கேஷன் போட்டு அந்த இடத்துக்குலாம் போயிடலாம்ல. என்ன கன்னியாகுமரி அந்த சிலைக்கு தான் நான் ஏற்கனவே போயிருக்கேன். இப்போ கண்ணாடி பழத்தில் இணைச்சிருக்காவில் முன்னாடிலாம் போட்டில் தானே கூப்பிட்டு போவே. இப்ப 2 நாள் முன்னாடி தான் ஸ்டாலின் திறந்தாரு. ஏது அந்த கண்ணாடி பழத்தையா? ஆமா இப்பதான் திறப்புலாம் முடிஞ்சது, அதனால இப்ப போனா நல்லா தான் இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க. ஃபாரின்லாம் கிளாஸ்ல இருக்கும்ல பாலம் மாதிரி, அந்த மாதிரி இங்கே இருக்கு, இப்போ நல்லா இருக்கும், போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்படியெல்லாம் சொல்ற? அப்போ அங்கேயே போட்டுமா? போயிட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் வேணுக்கு வேணா சசிகுமாரன் சொல்லட்டுமா? ஆமா சொல்லல யார்ட்டையாவது, வேற அங்கே வர முடியேன்னு சொல்லிட போறவ, நாங்கள் போய் கேட்டேனா. சரி நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கேன். சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரில கவினு வாரேன். சரி தே. பாத்தியா பேசிட்டே இருந்த விஷயத்துல ஹாப்பி நியூ இயர் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி நியூ இயர்ல மருமோனே. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். சரி நான் வாரேன். சரி தே. மாமாக்கு வேலையா? ஆமா அவருக்கு நீங்க மதியம் வரைக்கும் ஏதோ வேலை கிடக்கும், மதியத்துக்கு மேல வந்துருவாரு. அவரையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போனோம், ஒத்தையில போகக்கூடாது. வருஷம் ஒன்று அதுமா நம்ம தனியாக சுற்றினா நல்லா இருக்காதுல்ல, அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போனோம். என்ஜாய் பண்ணுங்க. ஆமா உன் பொண்டாட்டி நீ கூட்டு வர ஐடியா இல்லையா? அப்படியே அம்மா வீட்லயே விட்டுட்ட? இந்த தடவை பொங்கலுக்கு வந்துருவாத்தே. சரி.